ஓம் சாந்தி 7/10/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்மா அபிமானியாகி அமருங்கள். உள்ளுக்குள் நான் ஆத்மா என்று அரைத்து கொண்டே இருங்கள். ஆத்மா அபிமானி ஆகுங்கள். உண்மையான சார்ட் வையுங்கள். அப்போது புத்திசாலியாக மாறிக்கொண்டே செல்வீர்கள். மிகவும் நன்மை ஏற்படும். அதாவது அரைத்து கொண்டே இருங்கள் என்றால், ஸ்தூலத்தில் ஏதாவது ஒரு பொருள் மைய அரைச்சோம் அப்படின்னா அதனுடைய சக்தி அதிகமாகும். அதுபோல பாபா உள்ளுக்குள்ள அந்த சிந்தனைகள் இருக்கணும். ஆத்மா, நான் ஆத்மா என்ற சிந்தனை அல்லது உள்ளுக்குள்ள அரைத்து கொண்டே இருங்கள். அப்போ ஆத்மா அபிமானியாக மாறிடுவீங்க என்று புரிய வைக்கிறார். கேள்வி: எல்லையற்ற நாடகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் எந்த ஒரு சட்டத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்கிறார்கள்? பதில்: இது அழியாத நாடகம். இதில் ஒவ்வொரு நடிகரும் தனது நடிப்பை நடிப்பதற்காக தனது நேரத்தில் வரத்தான் வேண்டும். நாங்கள் சாந்தி தாமத்திலேயே அமர்ந்து விட வேண்டும் என்று யாராவது சொன்னால் அதற்கு சட்டம் இடம் கொடுக்காது. அவர்களை நடிகர்கள் என்று சொல்லவே முடியாது. இந்த எல்லையற்ற விஷயங்களை எல்லையற்ற தந்தைதான் உங்களுக்கு சொல்கிறார். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு அமருங்கள். தேக அபிமானத்தை விட்டுவிட்டு அமருங்கள். எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் புத்தியற்றவராக ஆகிவிட்டோம் என்ற உண்மையை பாபா சொல்கிறார் என்று ஆத்மா புரிந்திருக்கிறது. நான் ஆத்மா உணர்வை விட்டுவிட்டு தேக அபிமானத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். ஆகையால் புத்தியற்றவன் அல்லவா? அனைத்து குழந்தைகளும் தேக அபிமானத்தில் வந்து புத்தியற்றவராக ஆகியிருக்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். பிறகு நீங்கள் தந்தை மூலம் ஆத்ம அபிமானி ஆகிறீர்கள். ஆகையால் முற்றிலும் புத்திசாலிகளாக ஆகிவிடுகிறீர்கள். சிலர் ஆகியிருக்கிறீர்கள், சிலர் ஆகுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். புத்தியற்றவர்களாக ஆகுவதற்கு அரை கல்பம் ஆகிறது. இந்த கடைசி பிறவியில் மீண்டும் புத்திசாலிகளாக ஆக வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் நிறைய முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் குழந்தைகளுக்குள் தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும். பாபா வந்திருப்பதே புத்திசாலிகளாக மாற்றுவதற்கு. மாயாவின் காரணமாக நாம் புத்தியற்றவர்கள் ஆகியிருக்கிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தபோது புத்திசாலிகளாக இருந்தோம். பிறகு நாமே பூஜாரிகளாகி புத்தியற்றவர்களாக மாறியிருக்கிறோம். இப்பொழுது பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலியாக இருக்கிறார் என்று நீங்கள் உணர்கிறீர்கள். புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி என்றால் அவர் ஞான கடலாக இருக்கிறார். அனைவருக்கும் அந்த ஞானத்தின் மூலம் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் இருக்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். இவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை வந்து குழந்தைகளே குழந்தைகளே என்று எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். குழந்தைகளே, இப்பொழுது தூய்மையாக வேண்டும். அதற்காக பாபா ஒரே ஒரு மருந்தை தருகிறார். யோகத்தின் மூலம் எதிர்கால 21 ஜென்மங்களுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்கிறார். அழியாத சர்ஜனிடம் ஒரே ஒரு மருந்து இருக்கிறது. இந்த மருந்தின் மூலம் உங்களுடைய அனைத்து நோய்களும் துக்கங்களும் முடிந்து போய்விடும். நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று சொல்கிறார். அழியாத சர்ஜனிடம் ஒரே ஒரு மருந்து இருக்கிறது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் ஆத்மாக்களுக்கு போடுகிறார். இப்பொழுது மனிதர்கள் சுகம் மற்றும் சாந்தியை விரும்புகிறார்கள். ஆனால் எங்கு சரீரம் இல்லையோ அங்குதான் உண்மையிலும் உண்மையான சாந்தி இருக்கும். அதற்கு சாந்தி தாமம் என்று சொல்லப்படுகிறது என்று பாபா புரிய வைக்கிறார். நிறைய பேர் நாங்கள் சாந்தி தாமத்திலேயே இருந்துவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு சட்டம் இல்லை. அப்படி சாந்தி தாமத்திலேயே இருந்துவிட்டால் பிறகு நடிகர்களே இல்லை என்று ஆகிவிடும். அனைவரும் நடிகர்கள்தான். அந்த நடிகர்களுக்கு எப்பொழுது பார்ட் இருக்கிறதோ அப்பொழுது வீட்டிலிருந்து வெளியே வந்து நாடக மேடையில் நடிப்பை நடிக்கிறார்கள். நினைவுதான் முக்கியமான விஷயம்.
நினைவில் இருப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று அனைவரும் சொல்கிறார்கள். அதாவது நாம் எவ்வளவு நினைவில் இருக்க விரும்புகிறோமோ அவ்வளவு இருக்க முடிவதில்லை என்று சொல்கிறார்கள். ஒருவேளை உண்மையாக சார்ட் எழுதினால் மிகவும் நன்மை ஏற்பட முடியும் என்று பாபா கூறுகிறார். பாபா மன்மனா பவ என்ற ஞானத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அர்த்தத்தோடு சொல்கிறீர்கள். உங்களுக்கு பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் அர்த்தத்தோடு புரிய வைக்கிறார். பாபாவிடம் குழந்தைகள் பலவிதமான கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்களுடைய மனம் கஷ்டப்படக்கூடாது என்று பாபா எதையாவது சொல்கிறார். இருந்தாலும் பாபா சொல்கிறார், என்னுடைய வேலை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதுதான். இப்பொழுது இந்த உலகம் முள் காடாக மாறியிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் மலர்கள் அல்லவா? பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் வர வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். இந்த பழைய உலகத்தை புதியதாக்குவதற்கு பகவான் வந்துதான் ஆக வேண்டும். இப்பொழுது உலகம் பழையதாகி இருப்பதால் அவசியம் பகவான் வரவேண்டியதாக இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார். ஆகையால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். மற்றபடி யாருக்காவது கர்ம போகத்தின் கணக்கு வழக்கு இருக்கிறது என்றால் அதை அவர் அனுபவித்தாக வேண்டும். இதில் பாபா ஆசீர்வாதம் செய்வதில்லை. பாபாவிடம் என்ன ஆஸ்தியை அடைய விரும்புகிறீர்கள்? முக்தி, ஜீவன் முக்தியை தானே அடைய விரும்புகிறீர்கள். அதாவது பாபா என்ன சொல்ல வரார் என்றால், கர்ம போகத்தினுடைய கணக்கு வழக்கு எல்லாம் இருக்கும், அதை நீங்க முடிக்கணும். ஆசீர்வாதம் செய்யுங்க பாபா, நான் இதுல இருந்தெல்லாம் விடுபடணும் என்று கேட்கக்கூடாது. பாபா வந்திருப்பது முக்தி, ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி கொடுப்பதற்காக. அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் போதுமா அல்லது முக்தி, ஜீவன் முக்தி வேண்டுமா அப்படின்ற அர்த்தத்துல பாபா கேட்கிறார். அனைவருடைய ஜோதியை ஏற்றி வைப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்று இப்பொழுது நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது முழு உலகத்திலும் ராவண ராஜ்யம் இருக்கிறது. இங்கு மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம், அதாவது இந்த பில்லி, சூனியம், ஏவல் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த ஈவில் சோல் ரொம்ப துக்கம் கொடுக்கும். ஆனால் பாபா கூறுகிறார், இந்த விஷயங்களுக்கும் உங்களுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. பாபா நேரடியான விஷயம் சொல்கிறார். குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது தூய்மையாகி விடுவீர்கள். உங்களுடைய அனைத்து துன்பங்களும் தூர விலகிவிடும். மாதேஸ்வரி அவர்களின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்கள். இந்த ஈஸ்வரிய ஞானம் அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் ஆனது. முதலில் ஒரு முக்கியமான பாயிண்டை அவசியம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதை பரமாத்மா என்றால் அந்த பரமாத்மா மூலமாக என்ன ஞானம் கிடைக்கிறதோ அது அவசியம் அனைத்து மனிதர்களுக்கானது. அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஞானம் பெறுவதற்கான உரிமை இருக்கிறது. ஒவ்வொரு தர்மத்தினருக்கும் அவரவர்களுக்கென்று ஞானம் இருக்கலாம், சாஸ்திரம் இருக்கலாம். ஒவ்வொருவருடைய வழியும் வெவ்வேறானதாக இருக்கலாம். ஒவ்வொருவருடைய சம்ஸ்காரமும் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் இந்த ஞானம் அனைவருக்காகவும் இருக்கிறது. அவர்கள் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம், நம்முடைய வம்சத்தில் வராமலும் இருக்கலாம். ஆனால் அனைவருடைய தந்தையாக இருக்கும் காரணத்தினால் அவரிடம் யோகம் வைப்பதால் அவசியம் தூய்மை ஆகுவார்கள். இந்த தூய்மையின் காரணமாக அவர்களுடைய செக்ஷனில் அவசியம் பதவி அடைவார்கள். ஏனென்றால் யோகத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நிறைய மனிதர்கள் எங்களுக்கு முக்தி வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கு சக்தி கூட இந்த யோகத்தின் மூலம்தான் கிடைக்க முடியும். அடுத்த வகுப்பின் தலைப்பு இடைவிடாத ஜெபம் என்றால் நிரந்தர ஈஸ்வரிய நினைவு. ஒவ்வொரு சுவாசத்திலும் இடைவிடாது ஜெபம் செய்து கொண்டே இருங்கள். இந்த பழமொழியின் உண்மையான அர்த்தம் என்ன? இடைவிடாத ஜெபம் என்றால் அதனுடைய யதார்த்தமான அர்த்தம் என்னவென்றால், மந்திரத்தை ஜெபம் செய்யாமல் ஒவ்வொரு சுவாசத்திலும் தங்கள் புத்தி யோகத்தை தங்களின் பரம்பிதா பரமாத்மாவுடன் நிரந்தரமாக ஈடுபடுத்துவது. மேலும் இந்த ஈஸ்வரிய நினைவு ஒவ்வொரு சுவாசத்திலும் நிலையாக நடைபெற வேண்டும் என்று அர்த்தம்.
மற்றபடி வாயின் மூலம் ஜபம் செய்வது, ராமா ராமா என்று சொல்வது, அல்லது உள்ளுக்குள் ஏதாவது மந்திரத்தை உச்சரிப்பது, இதெல்லாம் நிரந்தரமாக நடைபெற முடியாது. நாம B.K.'s வாயினால் மந்திரத்தை உச்சரிப்பதில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் மனதிற்குள் உச்சரிப்பதுதான் இடைவிடாத ஜபம். ஆனால் உச்சரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது நினைக்க வேண்டிய விஷயம், சகஜமான ஒரு சிந்தனையின் விஷயம். அதாவது பரமாத்மாவின் நினைவில் இருக்க வேண்டும். மற்றபடி ஜபம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே அமர்ந்து ஏதாவது மூர்த்தியின் தியானமும் கூட செய்ய வேண்டியதில்லை. மனதிற்குள் எதையும் மந்திரம் போல் ரிப்பீட் செய்ய வேண்டியதும் இல்லை. அதையெல்லாம் நிரந்தரமாக செய்ய முடியாது. அதாவது உண்ணும் போதும் அருந்தும் போதும் செய்ய முடியாது. ஆனால் நாம் செய்யும் ஈஸ்வரிய நினைவு என்பது நிரந்தரமாக நடைபெற முடியும். ஏனென்றால் இது மிகவும் சுலபமானது. உதாரணத்திற்கு, ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையை நினைவு செய்கிறது என்றால் அந்த நேரம் தந்தையின் போட்டோவை முன்னால் கொண்டு வர வேண்டியதில்லை. மனம் சொல் செயலால் தந்தையின் தொழில், செயல்பாடுகள், குணங்கள் என்று அனைத்தும் நினைவுக்கு வருகிறது. அந்த தந்தையின் நினைவு வரும் பொழுது குழந்தைகளும் அப்படியே செய்வார்கள். அதாவது தந்தையினுடைய பழக்க வழக்கங்கள் அல்லது சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும், அதை பார்த்து குழந்தைகளும் அப்படியே செய்வாங்க. அதாவது சன் ஷோஸ் ஃபாதர் செய்வாங்க. அதுபோல் நாம கூட அனைவருடைய நினைவுகளையும் மனதிலிருந்து நீக்கிவிட்டு ஒரே ஒரு உண்மையான பாரலௌகீக பரம்பிதா பரமாத்மாவின் நினைவில் இருக்க வேண்டும். இதில் அமரும் போதும், எழும் போதும், சாப்பிடும் போதும் நிரந்தர நினைவில் இருக்க முடியும். இந்த நினைவின் மூலம்தான் கர்மாதீதர் ஆக முடியும். ஆகையால் இந்த நேச்சுரலான நினைவை தான் அஜபாஜப், அதாவது இடைவிடாத ஜபம் என்று சொல்கிறார்கள். நல்லது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சரியான முறையில் தந்தையை நினைவு செய்வதற்கு அல்லது ஆத்மா அபிமானி ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உண்மையுடன் சார்ட்டை வைக்க வேண்டும். இதில்தான் மிக மிக நன்மை இருக்கிறது. இரண்டாவது பாயிண்ட், அனைத்தையும் விட அதிகமான துக்கம் கொடுக்கக்கூடிய முள் காம விகாரம். யோக பலத்தின் மூலம் இதன் மீது வெற்றி அடைந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக வேண்டும். மற்றபடி மற்ற விஷயங்களுடன் உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. வரதானம், விக்ன ப்ரூஃப் ஜொலிக்கும் ஃபரிஷ்தா ட்ரெஸ் அணியக்கூடிய சதா தடைகளை அளிப்பவர் ஆகுங்கள். தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் சதா தடைகளை அளிப்பவர் ஆகுவதற்கு கேள்விக்குறிக்கு விடை கொடுக்க வேண்டும். மேலும் ஃபுல் ஸ்டாப் மூலம் அனைத்து சக்திகளின் ஃபுல் ஸ்டாக் வைத்திருக்க வேண்டும். அதாவது முற்றுப்புள்ளி மூலம் அனைத்து விஷயங்களுடைய ஃபுல் ஸ்டாக் வைத்திருக்க வேண்டும். சதா தடை ப்ரூஃப் ஜொலிக்கும் ஆடையை அணிந்திருக்க வேண்டும். மண்ணின் ஆடையை அணியக்கூடாது. கூடவே அனைத்து குணங்களின் அணிகலன்களால் தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். சதா அஷ்ட சக்திகள் என்ற ஆயுதங்களை தரித்த நிரம்பிய மூர்த்தியாகி இருக்க வேண்டும். மேலும் தாமரை மலர் ஆசனத்தில் தனது உயர்ந்த வாழ்க்கை என்ற காலை வைத்திருக்க வேண்டும். ஸ்லோகன், பயிற்சிக்கு முழு கவனம் கொடுங்கள். அப்போது ஃபர்ஸ்ட் டிவிஷனில் உங்கள் நம்பர் வந்துவிடும். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில்
பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே. பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் உனக்கு சமம் ஆவோ. ஆவோ உனக்கு சமம் ஆவோ.